வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசியில் பிறந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு. அப்போ சனியோட பயிற்சி பலன்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இது பார்ட் 2 வருது. ஸோ அப்போ அந்த சனி பயிற்சி ஆனாலும் கூட சனிக்கு அடுத்து ஒரு பலன்கள் இருக்குது. ஸோ சனி நின்ற பலன் தான் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்து அதோட பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சனிக்கு அடுத்து ஒரு 3 பார்வைகள் வேறு இருக்குது. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அப்போ இந்த 3 பார்வைகளில் இந்த கடகராசியோட ஸ்தான பலன்கள் எல்லாம் இவர் யார் யாரை பார்க்குறார் அப்படின்றத பொறுத்தும் பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அப்போ சனி மொத்தமாக உங்கள் ராசியை 4 ஸ்தான பலன்களை கையில் வச்சுருப்பார். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் பேசுகிறேன். ரொம்ப ஜோதிட சாஸ்திரங்களை உங்களுக்கு புகுத்துறதுக்கு இல்லை, பட் ஒரு புரிதல், ஒரு தெளிவுரை, சரிங்களா? ஸோ இப்போ சனி உங்களுக்கு 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானம் அப்படின்னா என்ன? கடகராசிக்கு 11ஆம் இடம் லாபாதிபதி ஸ்தானம். அப்போ லாபாதிபதி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே நமக்கு என்ன காசு வருமா, பணம் வருமா, லாபங்கள் இருக்குமா, அதிர்ஷ்டம்லாம் கிட்டுமா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி. சனி எங்கே இருந்து அப்படின்னா சனி ராசிக்கு 9ல் பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் லாபாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே பண வரவுகள். ஸோ வரவுகள் கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியம். ஸோ அதை அட்வான்ஸாக நீங்கள் இன்னும் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம், அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தார். அது நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஓவர் டைம் செஞ்சாலும் சரி, வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த இப்போ பண்டிகை காலங்களில் ஸோ பார்ட் டைமாக அந்த சடவுன் ஒர்க் மாதிரி போடுறவங்களுக்குலாம் ஸோ ஸோ ஒரு சில வருமானங்களை ஈட்டுவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். காரணம் சனி லாபாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறது உங்களுக்கு இந்த எப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாலே வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த இன்கம் பேஸஸை இவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதுதான் ஒன்று. அப்போ இது வரைக்கும் கடந்த 2 வருஷம் அஷ்டம சனியாக இருந்து ஸோ தவற விட்ட வாய்ப்புகளை இந்த பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி லாபஸ்தானத்தை பார்க்குறது உங்களுக்கு இன்கம் பேஸஸ் ஏற்படுத்துவார். ஸோ சிம்பிள். இதை தவிர்த்து நம்ம வேறு எங்கேயுமே போத்தவில்லை. ஸோ உங்களுக்கு பண வரவுகள்லாம் சாலிடாக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்தில் நீங்கள் ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஒரு கோணம் கிட்டதுக்கும் உங்களோட ராசிக்கு இந்த சனி பார்வை பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. இந்த 3ஆம் பார்வைக்குரிய பலன்கள், சரிங்களா? அப்புறம் 7ஆம் பார்வையாக, ஸோ அப்போ சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட ஸோ ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சகோதரஸ்தானம். ஸோ இந்த ஸ்தான பலனை அவர் பார்க்குறது இது பாசிட்டிவாக அப்படிங்கட்டா சனியோட 7ஆம் பார்வை இன்னும் துல்லியமாக சாலிடாக இருக்கும். அப்போ சாலிடாக இருக்குமா அப்படின்னா என்ன அப்படின்னா சகோதரர்களிடம் இது வரைக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள், ஒரு பிரிவு, ஸோ வேண்டாம் அப்படின்ற ஒரு கோடுகேஸ் உங்களுக்கு இருந்திருந்தால் அந்த நபர்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கும் உங்களோட சகோதரர்களுக்கும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ஸோ பங்காளி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்குலாம் ஒரு சுமூகமான ஒரு ஒத்துழைப்பு, ஒரு அன்பு, அந்யோன்யம் கூடக்கூடிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ ரெண்டாவது உங்களுக்கு இது வரைக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா தயக்கம் காட்டிக்கிட்டு இருந்த நீங்கள், அது புதிய வீடு வாங்கலாக இருக்கலாம், வாகனம் வாங்குறதா இருக்கலாம், புதிய தொழில் ஸ்தானம் தொடங்குவதாக இருக்கலாம், இல்லை இந்த யாரையாவது நம்பி விஷயங்கள் செய்வதாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு தடங்கள் இருந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சனி உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஓகே செஞ்சு பார்ப்போம், ஸோ களம் காண்டு பார்ப்போம், இறங்கி வேலை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு கூற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ மனதளவில் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிறக்கும். ஸோ அப்போ இது வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருந்த உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பை, அது யாராக இருந்தாலும் கடகராசியில் உள்ள நீங்கள் எந்த வயசு தரப்புனர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சுமூகமான பார்வை பலன்களில் இவர் வருவார். ஸோ அப்போ ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, மனசில் ஒரு தெளிவு, சரி ரைட் இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம், நமக்கு சாதகமாக வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ளே இவர் கொண்டு வருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் நீங்கள் டவுனாக இருந்திருக்கலாம், ஸோ ஃப்ளாப் ஆகிருக்கலாம். ஸோ அந்த ரிலேட்டடாக காரிய விஷயங்கள்லாம் அடுத்த 2 வருஷம் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்குரிய அமைப்பை இவர் மோஸ்ட்லி ஏற்படுத்துவார். ஸோ அதுதான் ஒன்று. அப்போ உங்களுக்கு இவரும் பாசிட்டிவாக இருக்காரான்னு கேட்டால், ஸோ பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி முயற்சி ஸ்தானத்தை பண்ணுறதுனால உங்களோட முயற்சிகள் எங்கேயும் சோட போகாது அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த முயற்சிகள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று அது திரும்பி பார்க்கும்போது கடந்த 2 வருஷத்தை விட்டுட்டேன், இந்த 2 வருஷத்தை எனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு கூற்றை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. நினைவிலே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ மூணாவதாக ஸோ சனி பகவான் ஸோ ரணரோக ஸ்தானத்தை, ஸோ ரணரோக சத்ருஸ்தானத்தை அவர் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சனி நின்ற இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக கடகராசியோட 6ஆம் இடம் ஸோ பார்க்குறாரு. அப்போ இந்த ரணரோக சத்ருஸ்தானத்தை பார்த்தா எங்களுக்கெல்லாம் என்ன பாசிட்டிவா அப்படின்னு கேட்டால், ஸோ நிறையா பேர் ஒரே கேள்வி தான்,
பொருளாதார தடை தடங்கள் எங்களுக்கு வீறுமா, அதுலேருந்து நாங்கள் வெளியாகுமா, எங்கள் தொல்லை தொந்தரவுலாம் நாங்கள் விட்டு வெளியாகி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இந்த சனி வந்து இந்த ரண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறது தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அப்போ உங்களுக்கு வந்து பொருளாதார தடை தடங்கள்லேருந்து ரிலீவர் ஆகுது, எதிரிகள் தொந்தரவு, கடன்காரங்கள் தொந்தரவு, நண்பர்கள் தொந்தரவு, ஸோ உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல வந்து கோ ஒர்க்கர்டரில் பிரச்சனைகள், இதிலேருந்து நீங்கள் ரிலீவருக்கு ஆகக்கூடிய விம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். அதுபோக உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்களில் ஓரளவு நீங்கள் வந்து ரிலீவர் ஆகி மேலே ஏறி வருவீங்க. கடன் இந்த வருஷத்தில் செட்டில் பண்ணி முடிச்சிருவோம், இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு தொடராத அளவுக்கு உங்களை ரிலீவர் பண்ணார். ஸோ கடந்த 2 வருஷத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ தடை தடங்கள் பண்ணாரோ அந்த விஷயங்களை இவர் ரிலீவர் பண்ணுவார். அப்போ ஏன் இவர் மட்டும் சனி இந்த வட்டம் மட்டும் பண்ணுறார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இந்த வட்டம் அவருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அவர் நின்று உங்களோட சத்ரு ஸ்தானத்தை பார்க்குறதுனால. அதுபோக உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வம்பளுக்கு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு, அதுலேயும் உங்களுக்கு சாதகமான விஷயங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுபோக உடல் ஆரோக்கியத்தில் சில பல தடை தடங்கள் இருந்த கடகராசிக்காரங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் கொண்டு வருவார். ஸோ இதுதான் ஒரு பாசிட்டிவ். அப்போ ஜாதகருக்கு வந்து படிக்கிற பசங்களுக்குலாம் எங்களுக்கு வந்து சாதகமாக வருமானு கேட்டால், படிக்கிற பசங்களுக்கு வந்து இன்னதுக்கப்புறம் ஓரளவு நல்லாவே படிப்பாங்க. ஸோ என்ன 12ல் குரு மறைகிறாரு, பட் அது அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இருந்தாலும் வந்து சனி வந்து ரிலீவர் ஆகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த தடை தடங்கள் மந்தம் தன்மை இருக்காது படிக்கிற பசங்களுக்கு. பொலிட்டிக்கல் பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ். ஏன்னா இவர் பார்க்குற பார்வை பலன்கள்லாம் லாபாதிபதி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், ரணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறது டோட்டலாகவே பலன்களை மாற்றி அமைப்பார். அப்போ இந்த வருஷம் உங்கள் வருஷமாக அப்படின்னு கேட்டால், இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து வந்து ராகு கேது பயிற்சி நடக்க போகுது, அதுக்கப்புறம் குரு பயிற்சி நடக்க போகுது, அதுக்கு பலன்கள்லாம் மாறி மாறி வரும். அப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவுரை கிடைக்கும். ஏன்னா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பேசினா தான் உங்களுக்கு வந்து மைண்டில் ஏறும் ஒரு சில இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது வந்து இது போக ஜனன ஜாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள், யோகாதிபதிகள் தசாபுத்திகள் நடத்துகிறாங்க அப்படின்னா இன்னும் சொல்லவே தேவையில்ல. கடகராசிக்கு இந்த வருஷம் உங்கள் வருஷமாகவே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா?